வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். Hallelujah, praise Jesus, hallelujah, hallelujah. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் 2 கரங்களை அதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர் அவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை அறிந்த ஆண்டவர். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இப்பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. என்னை அழைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் எங்களை சுமந்து வருகிற அன்புக்காக, எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக, கிருபைக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொள்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொள்பவரே. மீண்டுமாய், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்ப. மீண்டுமாய் சொல்லலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். சொல்லுங்க. எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. பாடுங்க. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல, தகப்பனை போல, தகப்பனை போல, ஆமென், சுமந்து செல்பவரே. ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும், மனுஷரை கட்டி இழுக்கும்
அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து சொல்லுங்க, கொண்டவரே, நல்லவனாக்கி நல்லவனாக்கி உங்க பிள்ளையாக்கி சேர்த்து கொண்டவரே, ஆமென். என்னை சேர்த்து சொல்லுங்க, கொண்டவரே, எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே, எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, சொல்லுங்க, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட கிறிஸ்துவின் முடியாது, அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோ, சமோ, பட்டயமோ, மரணமோ, நிர்வாணமோ, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அவருடைய அன்பின் கயிறுகளால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமே. சொல்லுங்க, செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, சொல்லுங்கப்பா, எதுவும் எந்த சூழ்நிலையும் பிரித்திட உங்க முடியாது, அன்பை விட்டு பிரிக்க முடியாதப்பா. ஓ ஹalleluya, முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்ட தாயே போல, தாயே போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயே போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல எங்களை சுமந்து செல்லுகிறவரே, எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே, சுமந்து செல்பவரே, வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவரே. சுமந்து ஓ செல்பவரே, ஹalleluya, சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சும எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை அவர் நடத்துவார். எப்ராயிமே எப்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே,
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் கைவிட மாட்டார், கர்த்தர் நடத்துவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர். எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் கைவிடாதவர், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். தீங்கு நாளில் கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறவர், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய ஒருவரே நமக்கு மறைவிடும். அவர் நாமமே நமக்கு மறைவிடும். அவர் நாமமே நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமமே நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் காணப்படலாம், சுகவீனங்கள் இருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என் சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா, என் காயங்களை ஆற்றுவீராகப்பா. சொல்லுங்க, உங்க பலத்தால இடை கட்டுங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏசப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாரும் அப்பா, எங்களுக்குள்ளே வாரும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தினால இடை கட்டுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து, நம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இன்னைக்கு எல்லா சோர்வுகள் அகன்று போவதாக, ஒரு உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா. உற்சாகத்தின் ஆவினால ஒரு உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. உன்னத பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. மேல் வீட்டு அறையில காத்திருந்த 120 பேர் மேல இறங்கின அந்த பலன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல், தேற்றுதல், ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ரகபஷந்தலா, நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள், ஆண்டவரே, பழுதாய் இருக்கிற அவயங்கள், பலவீனப்பட்டு இருக்கிற அவயங்கள், சரீரங்கத்தில் தேவ பலன் உண்டாவதாக. ஒவ்வொரு சரீரங்கள் மேல தேவ பலன் இறங்கட்டும் அப்பா. கால்களிலே தேவ பலன் இறங்கட்டும் அப்பா. துதிக்க விடாதபடி செய்கிற எல்லா சோர்வுகள் விலகி போவதாக. ஒரு இப்பொழுதே உன்னத பலன் ஊற்றப்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரகபஷந்தலா, ஓ ரியந்தலபா நஹந்தலா, கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வாழ வயதாகும் என்று வாக்குரைத்தீரப்பா. வயதானவர்கள் மேல உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. தள்ளாடி நடக்கிறவர்கள் மேல உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. சரீரத்தின் வேதனைகளில் அழுதிப்படுகிற ஒவ்வொரு மேல உங்க உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. ஷஹபனா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல வாய்களை திறந்து கேளுங்கப்பா. ஒரு உன்னத பலன் எனக்கு தாங்க, உன்னத பலத்தை எனக்கு தாங்க, ஆவிக்குரிய பலத்தை எனக்கு தாங்கப்பா. ரபஷந்தரா ஓரியந்தலபோசியந்தலா, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்பக்கூடியதான ஒரு பலன் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரபன ஷதலா ரியந்தலபா. ஓ ஹல்லேலூயா.
புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. சொல்லுங்க, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தாரும் ஆண்டவரே. புதுபலனை தாரும் சொல்லுங்க, தெய்வமே. புதுபலனை, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. புதுபலன், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் சொல்லுங்க, இதுவேதான், இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. எல்லாரும் சொல்லுவீங்களா? இதுவேதான் புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தாரும் ஆண்டவரே. புதுபலனை தாரும் தெய்வமே. என்னை வணைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வளைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி, உந்தன் ஆவி சொல்லுங்க, என்னில் தங்க ஆமென், முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாருமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலன், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் காணப்படட்டும் அப்பா. புதுபலனை தாரும் தெய்வமே. அனுதினமும் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். சொல்லுங்க, அனுதினமும் வளரச் செய்யும். ஆமென். உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். உந்தன் நாமம், உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை
உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி, உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாருமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாங்கப்பா. தாரும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், தாரும் அப்பா. புதுபலனை தாரும். அனுதினமும் அனுதினமும் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். சொல்லுங்க, அனுதினமும் அனுதினமும் உம்மால் நாங்கள் நடத்தப்படணும் அப்பா. உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். உந்தன் நாமம், உந்தன் நாமம் என்ன துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்த துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். ஓ ராகபஷதலா. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி கேட்போம். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். ஓ ரமலஷதலமா. எங்கள் சரீரங்களில் உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. புதுபலனை தள்ளாடு கால்களை பலப்படுத்தப்பா. ஓ ராகபஷதுரமனா. தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். சாட்சியாய் வாழ புதுபலனை ஆண்டவரே உம்மை போல் மாற நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. புதுபலனை தாரும். உங்க பலத்தால் இடை கட்டும் வீணாக புதுபலனை தாரும். தெய்வமே, எங்கள் நேசரே, எங்கள் ஆத்ம நேசரே. ஓ ரதலபஷந்தரா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டோ எழும்பி நின்றோ நம்ம எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். உங்க பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. அவிசுவாசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை பலப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரை உம்மை போல நாங்க மாறணும் அப்பா. ஏதோ பாட்டா இல்லாம ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாற வாஞ்சிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? சொல்லுங்க, உம்மை போல மாற உங்க சுவாபம் எங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. எங்க ஜென்ம சுவாபம் செத்து போகட்டும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. உங்க கிருபையை நாங்க உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்க பலத்திலே நாங்கள் நடக்க, உங்க பலத்தை நாங்கள் சார்ந்து கொள்ள, உங்க கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நடத்துங்கப்பா. ஓ ரபலஷதோரோ மஹந்தலா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே உங்க ஆவியினால் எங்களை நடத்துங்கப்பா. உங்க சித்தத்தில் எங்களை நடத்துங்கப்பா.
விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவர், எங்கள் திட்டத்தின்படி அல்ல. உங்க நோக்கம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லுவீங்களா? உங்க நோக்கம், என் மேல வைத்திருக்கிற உங்க திட்டம் ஆண்டவரே, ஆண்டவர் அந்த பர்பஸ் நிறைவேறட்டும் அப்பா. எங்களுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்க திட்டத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலே நாங்க நடத்தப்பட ஓ எங்களுக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஓ ரபானா ஷந்தலா ரபா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. உடைய கரங்களிலே விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷதரி அந்தரா. ஹalleluya. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 கூறியவரே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம், வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. சொல் அன்பால், அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை. Yes, we worship you, Lord. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்லுங்க, எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுங்க, எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் மாறாதவர் ராஜாவே. உம் நாமம், உம் நாமம் வாழ, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உங்க ராஜ்யம் வரட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்திலே உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். சித்தம் சொல்லுங்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை. உங்க மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா.
எங்கள் வீடை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆராதன மகிமை எல்லா அந்தகார வல்லமைகள் விலகி போகட்டும். உங்க மகிமையின் பிரசன்ன காலை இடை கட்டுமே. ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நீங்க ஆராதிக்க ஒரு பரலோக மகிமையின் பிரசன்னம். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எதிராய் சீறிக்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ரஹபஷதலா. ஆண்டவரே இரக்கத்தின் தேவன், மனம் இறங்குவீராகப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். தேவனுடைய வீடாய் மாறட்டும். தேவனுடைய வீடாய் மாறட்டும். பெத்தேலாய் மாறட்டும். கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமாய், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே 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 இயேசுவே. எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும் அப்பா. எல்லா இருள் வல்லமைகள் விலகி போகட்டும் அப்பா. எல்லா தரித்திரங்கள் விலகி போகட்டும் அப்பா. இந்த ராத்திரி வேளையில ஒரு ஜெப மேகம் எழும்பட்டும் அப்பா. ஒரு ஜெப மேகம் எழும்பட்டும் அப்பா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? லைவ் சாட்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நேராக எங்க கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மூடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நவமான பாஷைகளை பேசுங்க. ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் துணையாளரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுங்கப்பா. எங்களை அனல் மூட்டுங்கப்பா. ரேபா நஷத்து ரபா நஹந்தலா ஒரேதேலே மஷந்தலபா. ஒரு ஜெபாவி எங்கள் மேல ஊற்றப்படட்டும். மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. தேசத்துக்காக நாங்கள் திறப்பில நிற்க ஆண்டவரே ஒரு ஜெபாவி எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஷஹமசியந்தரே ஹalleluya. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதர். கடைசியாக ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் எங்கள் அன்பரே, என் அன்பர் இயேசுவுக்கே.
உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப பட்டணத்துல வெளியில என்று சொல்லும் பொழுது நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம் உடையவர்களாக கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சொசைட்டியில், இந்த பட்டணத்தில் நம்ம வாழ்கிற, இப்போ ஆவடியில் வந்தவங்க ஆவடியில், பட்டாபுரம் பகுதியில் வந்தவங்க பட்டாபுரமில், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போனால் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இப்படி இன்னும் இணையதளத்தின் வழியாக பார்த்துட்டு இருக்க நீங்கள் வாழ்கிற இடத்துல, தேசத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையோடு மட்டும் முடிகிறது கிடையாது. பட்டணத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, வெளியில் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த சொசைட்டியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று முதல் 2 வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம், ஒன்று, செய்ய கவனமாய் இருக்கும் பொழுது, 2வது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்மையில் வரும். ஆமென். அப்போ செவிகளில் கேட்க வேண்டும். செவிகளில் எப்போ கேட்கும்? வாசித்தாதான் அது கேட்கும். அதன்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அது வாசித்து தியானம் பண்ணினாதான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்ம கீழ்ப்படிய முடியும், எப்படி செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியும். அப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பைபிளை வாசிக்கணும், வாசித்த வசனங்களை தியானிக்கணும், தியானித்த வசனங்களை அறிக்கை செய்யணும், சத்தமாக சொல்லணும், நம்முடைய காதுகள் கேட்க, அதுதான் மூளையில் போய் பதிவாகும். அதன் பிறகு அந்த வசனத்தின்படி செவி கொடுக்க, கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பைபிளை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா, பைபிள் படி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா, பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை தியானிச்சிட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் கீழே போக முடியாது, ஒரு ஆசீர்வாதமாகத்தான் கர்த்தர் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், நான் திசையன்விளை என்ற திருநெல்வேலி மாவட்டத்தை திசையன்விளை என்ற ஒரு கடைசியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நான் வாழ்ந்தேன். கிராமத்தில் வாழ்ந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு என்னை கர்த்தர் கொண்டு போகிறாரு என்றால் இந்த பைபிளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க தீர்மானித்து இந்த பைபிளை தூக்குனதுனால தான். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் நான் எல்லாருக்கும் உற்சாகமாக சொல்கிறது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது. இந்த பைபிளுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேத வசனத்துக்கு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா, இருக்கிற இடத்துல கர்த்தர் அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டுவார், உங்களை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹைலைட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய எழுதிட்டு எல்லாம் குறிச்சிட்டு ஹைலைட் பென்னுன்னு ஒன்று உண்டு தெரியும், அதை போட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிறதுலையே இதுதான் இம்பார்ட்டன்ட், பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியும். இப்போ தலைப்பெல்லாம் நம்ம எழுதிட்டு அண்டர்லைன் பண்ண உடனே என்ன தெரிஞ்சிடும்? டக்குன்னு தெரிஞ்சிடும் இதுதான். இதே போல் எத்தனை பேர் உலகத்தில் இருந்தாலும், நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், நம்முடைய வீட்டை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், நம்முடைய கிராமத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்க நம்மை வாழ அர்ப்பணித்தால் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், ஹைலைட் பண்ணி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பார்க்கும்போதே தெரியும் இவங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சொசைட்டியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென்.
ஆனால் எப்பொழுது அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த பைபிளை தியானித்தால், பைபிளை வாசித்தால், அதன்படி நடந்தால், கர்த்தருடைய வேதத்தை நேசித்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு நிச்சயம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஆத்மாவில் வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். அதே போல் நம்முடைய சரீரத்துக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், வசனத்தின் மூலமாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். நம்முடைய பொருளாதாரம், இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள், உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டணத்தில், வெளியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் கிரியை செய்யும் பொழுது முதல்ல ஆத்துமாவில் தொடங்கி, தனிப்பட்ட மனிதனில் தொடங்கி, குடும்பத்தில் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெளியில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எங்களை யாரும் பார்க்கறதில்ல, எங்களை யாரும் கண்டுக்கிறதில்ல, ஒருத்தருமே எங்களை தேடுறதில்ல, அப்படி எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலையும் வேதனைப்படுத்தப்பட்டு நாங்கள் இருக்கிறோம், அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பைபிளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா, பைபிள் வார்த்தைக்கு நீங்கள் நடுங்கிட்டீங்கன்னா, பைபிளை நோக்கி பார்த்து அதன்படி வாழ தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை கர்த்தர் அப்படி உயர்த்திடுவார். உங்களை தேடி மக்கள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கண்மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். கண்மலை மேலே இருந்துச்சுன்னா அந்த ரோட்டில் தூரமாக இருந்தால் கூட அந்த பட்டணம் நமக்கு மறைவாக இருக்காது. அதே போல் கண்மலை மேலே ஒரு விளக்கு இருக்குன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த விளக்கு மறைந்து போகாது. அப்படி கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். சமுதாயத்தில் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சமுதாயத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. எப்போவுமே தோல்வியாகவே வாழ்ந்துட்டு இருந்தா நம்மளை யாருமே கண்டுப்பாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்கணும். நம்ம வாழ்கிறோன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு ஜெயம் இருக்கணும். பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்களை, அந்த நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைங்களை தான் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? நோக்கி பார்ப்பாங்க. படிக்காத பிள்ளைங்களை அப்படியே விட்டுருவாங்க. கிளாஸ்லலாம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? படிக்காத பிள்ளைங்கள சில டீச்சர்ஸ் நல்லா, இங்கே சில டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நல்லா கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போகிற டீச்சர்ஸும் இருக்கிறீங்க. ஆனால் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் யார் நல்ல மார்க் வாங்கினாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், நானும் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன் இல்லையா? படிக்கும்போது என்னை ஒரு முறை ரொம்ப மறக்கவே மறக்காது. நான் யூத் மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கேன். 10th படிக்கும்போது எனக்கு 10th சயின்ஸ் மார்க் ரொம்ப லோவாகிடுச்சு. நானும் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய எய்மெல்லாம் டாக்டர் ஆகணும். ஸோ சயின்ஸ் குரூப் நான் எடுத்துட்டேன். அப்போ முதல்ல கிளாஸ்க்கு போய் உட்கார்ந்த உடனே அது எங்களுடைய வாத்தியார் ஃபிசிக்ஸ் சார் மார்க் என்னன்னு கேட்டார். சயின்ஸில் எல்லாருக்கிட்டையும் கேட்டார். நானும் மார்க் சொல்ல வெக்கமாக தான் இருக்கேன், ஆனாலும் சொல்கிறேன், பாஸ் மார்க் தான், ஆனால் 45 மார்க். 45ன்னு சொன்ன உடனே எங்கள் சார் சொன்னார், சார் உங்களுக்கெல்லாம் 45 மார்க் எடுத்துகிட்டு உங்களுக்கு சயின்ஸ் குரூப் தேவையா? என்னை அழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். ரொம்ப வெக்கம், தலைக்குனிவு. எப்போவுமே நான் நல்ல மார்க் எடுப்பேன், ஆனால் அந்த டைம் எனக்கு ஏதோ மார்க் குறைஞ்சி போச்சு. சரியாக படிக்கலை, 10th மார்க் எடுக்கலை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட்டு வைக்கும்போது 25 மார்க்குக்கு வச்சாங்க. 25க்கு 25 நான் எடுத்துட்டேன். அன்னைக்கு பிடிச்சது தான், என்னை ரொம்ப பிடிக்கும் அந்த சாருக்கு. என்ன சொல்கிறது, மெசேஜ்னே வருது. கிளாஸ் எடுத்தாலே என்னை பார்த்தே தான் பேசுவார், எனக்கு தான் டீச் பண்ணுவார், என் பேப்பரை தான் எடுத்து எல்லாருக்கும் காட்டுவார், பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி +2 என்னை என்கரேஜ் பண்ணி என்னை ரொம்ப பிடிச்சதுனால அவர் என்கரேஜ் பண்ணி கடைசியில் ஃபிசிக்ஸில் நான் எடுத்த மார்க்கு 192 +2 எடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்போ 10th 45 மார்க் எங்கே இருக்குது, 192 மார்க் எங்கே இருக்குது இல்லையா? காரணம், அந்த யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, டக்குன்னு
பார்ப்பாங்க, ஃபெயில் ஆனால் பார்க்கவே மாட்டாங்க. அதே போல தான் சமுதாயத்தில் ஒருவர் ஜெயித்து கொண்டே இருக்கிறார், ஜெயமாக இருக்கிறார், வெற்றியாக இருக்கிறார், அவருடைய காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்குன்னா உடனே எல்லாருடைய கண்களும் அவர்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்ம நினைக்கலாம், அவங்களுடைய படிப்பு கொடுத்துச்சு, அவங்களுக்கு ஆட்கள் பலன் இருக்குது அது கொடுத்துச்சு, இல்லைனா இவங்களுக்கு அழகு இருக்குது, இவங்களுக்கு பணம் இருக்குது, இவங்களுக்கு வீடு இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அதுவும் யாருக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார் என்றால் வேத வசனங்களை தியானிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பி கொள்ளுங்க, வாசிக்க கேட்போம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமே. நான் போன முறை பொருளாதாரத்துக்கும் இந்த வார்த்தை நம்ம எடுத்து உங்களுக்கு சொன்னேன். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்ற இதில் ப்ராஸ்பர், உன்னை செழிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதி அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானா என்று சொல்லும்போது ஞானவானாய் நடந்து கொள்வாய் என்று தமிழ் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். ஆமென். இந்த நியாய பிரமாண புத்தகம் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதன்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இந்த நியாய பிரமாண புத்தகத்தை நீ தியானம் பண்ணினால் அப்பொழுது யூ வில் ஹாவ் குட் சக்சஸ், உனக்கு ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்கும். ஆமென். அப்போ வெற்றியுள்ள வாழ்க்கை எங்கே கிடைக்குமா? பைபிளை வாசித்து தியானித்து அதின்படி நடக்கும் பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே ஜெயம் கர்த்தரால தான் வரும். கர்த்தரிடத்திலிருந்து எப்போது வர வேண்டுமானால் நம்ம பைபிளை நல்லா மெடிடேட் பண்ணி அதன்படி வாழ தீர்மானிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். எப்போவுமே நான் சொல்லுவேன், பைபிளை தியானம் பண்ணுறது, எனக்கு இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்கணும், இல்லை இன்றைக்கி நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும், இதற்காக நம்ம தியானிக்காமல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி செய்ய. இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு பைபிள் படிக்கிறேன், நீங்கள் என் கூட பேசுங்க, அதுக்கு கீழ்ப்படிவேன், இப்படி சொல்லி தியானிக்கும் பொழுது தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நீங்கள் ஒருவேளை தோல்வியில் வந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, பைபிள் அதிகமாக படிக்க ஆரம்பிங்க, பைபிளை தியானம் பண்ணுங்க, பைபிளுக்கு கீழ்ப்படியை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி, ஒரு ஜெயத்தை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு அவரே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ பைபிளை படி. இது ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. ஒரு பெரிய இஸ்ரவேல் சந்ததி, இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. தலைவர் மரித்து போனார் மோசே. இந்த ஜனங்களை நடத்தணும், இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். அப்படியானால் அது ஒரு பெரிய வேலை. மோசே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்னாச்சு, சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கலை, அவருடைய வேலையை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கலை, வெற்றி அடையலை. ஆனால் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போகிற அந்த பணியில் ஒரு வெற்றி உனக்கு வேண்டுமானால் நீ பைபிளை படி, நியாயப்பிரமாண புத்தகத்தை படி, அதை தியானம் பண்ணு, அதன்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு, அப்பொழுது உனக்கு சக்சஸ் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே யோசுவா கீழ்ப்படிந்தபடியினால அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்களை வென்று ஒரு யுத்தத்தெல்லாம் பண்ணி ஒரு வெற்றியை அவன் ஏற்றுக்கொண்டான் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். 21:40, யோசுவா 21:44, 45.
கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். போதும் பாருங்க, ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நீ பைபிளை படிச்சினா உனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நம்ம அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லா யுத்தங்களையும் நீக்கி யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எல்லா சத்துருக்களிலும் ஒருவர் கூட யோசுவாவுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவ்வளோ பெரிய வெற்றி. 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்களை இந்த யோசுவா வென்று ஒரு வெற்றியை எடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதமான சூழ்நிலைகளில் பல போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக பிரச்சனையை கொண்டு வருகிறது யாரு? சாத்தான். பல விதங்களில் அன்றைக்கு யோசுவாவுக்கு முன்பாக 31 ராஜாக்கள் எதிரிட்டு நின்றது போல இன்றைக்கு பல விதங்களில் சாத்தான் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய எழும்பி நிற்கிறான். ஆனால் அவனை நம்ம எதிர்க்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களினின்றும் கர்த்தர் ஒரு வெற்றியை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். பிரியமானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நீங்க குறித்து கொள்ளுங்க. சகோதரர் மட்டும் வாசிச்சா கூட போதும். 2 ராஜாக்கள் 18 6ஆம் 7ஆம் வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. போதும். நீங்க பாருங்க, இதுல கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் எசேக்கியா ராஜா அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கட்டளைகளை கை கொண்டு நடந்தான். அந்த நாட்கள்ல மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாண புத்தகம், இன்றைக்கு நம்முடைய கரத்துல வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா எந்த அளவுக்கு வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடக்க தன்னை அர்ப்பணித்தாரோ, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அனுகூலம்னா என்னது? சக்சஸ் ஆயிருச்சு, ஒரு ஜெயம். ஆமென். அவன் கூட ஆண்டவர் இருந்தால் எல்லா காரியங்களையும் சிம்பிளா முடிச்சு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எப்பொழுது ஆகையால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுனாலே அதற்கு முன்பாக எப்பொழுது என்று சொன்னா கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணித்த பொழுது, கை கொண்டு நடந்த பொழுது எசேக்கியா செய்த எல்லா காரியமும் போன இடத்திலெல்லாம் அனுகூலமாயிற்று. இப்போ நீங்கள் என்ன தொழிலை செய்கிறீங்களா, இல்லை வேலை செய்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே என்ன தேவை? ஒரு வெற்றி. நம்ம செய்கிற வேலையில் வெற்றி. டீச்சர்ஸ்னால் என்ன நினைப்பாங்க? நம்ம கிளாஸில் 100 பீப்புள் இருந்தால், 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 100ம் என்ன செய்யணும்? மார்க் பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு அது ஒரு வெற்றி. ஆமென். இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். ஊழியத்துக்கு போகும்போது வந்த அத்தனை பேருக்கும் அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் எங்களுக்கு அது ஒரு கிடைக்கிற ஒரு வெற்றி. அதே போல் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த டார்கெட்டை ஒழுங்காக முடித்தாதான் அது வெற்றி. நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எடுக்கிற அந்த ப்ராஜெக்டில் கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்கணும். ஆனால் கர்த்தர் வெற்றி கொடுக்கணும்னா கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும்னா வேத வசனங்களை தியானித்து அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்படி வாழும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். கர்த்தரை தேடினதுனால இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க அவன் ஒப்பு கொடுத்ததுனால அவன் செய்த காரியம் எல்லாமே அவனுக்கு அனுகூலமாய், சக்சஸ்ஃபுல்லாக, கிளீனாக, எல்லாமே ஆசீர்வாதமாய், ஜெயமாய் முடிந்தது. ஆனால் அதே வேளையில் இன்னொரு ராஜா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சவுல் ராஜா. சவுலை கழுதையை தேடப்போன அந்த சவுலை கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணினாரு. ராஜாவா அபிஷேகம் பண்ணி அவ்வளவாய் உயர்த்தி வைத்தார்.
சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தி அவனை உயர்த்தி வைத்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால, கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடியினால, நீ ராஜாவா இராதபடிக்கு நான் உன்னை புறக்கணித்து தள்ளினேன். அதுதான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஆண்டவர் சொல்லுகிறார், சமஸ்த மக்களையும் அமலேக்கியரை அப்படியே நீ என்ன செய்ய வேண்டும்? அழித்து விட வேண்டும் என்று சொன்ன பொழுது, இந்த சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எல்லா முதல் தரமான ஆடு மாடுகளை மழித்து போட அவன் மனசு இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புகிறான். ஆனால் முதல் தரமானவர்களை பார்த்த உடனே மனசில் அது மேலே ஒரு இச்சை வைத்து அதை வைத்து விடுகிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும், ஆனால் ஆடுகளின் சத்தம் மாடுகளின் சத்தம் கேட்கிறதே என்று சொன்ன பொழுது இவன் சொல்லுகிறான், அவன் எல்லாத்தையும் தகன பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அவனுக்கு ஆசைப்பட்டு எடுத்து வச்சுட்டு கடைசியில் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு பலி செலுத்துறதுக்காக தான் நான் எடுத்து வச்சேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தகன பலிகளை செலுத்துவதை பார்க்கிலும் எனக்கு செவி கொடுத்தலே உத்தமம். ஆமேன். நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ பைபிள் வாசிக்காம அந்த டைமில் கொஞ்சம் ஓடி போய் கொஞ்சம் ஒரு ஓவர் டைம் வேலை பார்க்கறதுனால கிடைக்கிற ஒரு 500 ரூபா காணிக்க 500 ரூபா பணம் வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் காணிக்க தானே கொடுக்க போகிறேன் அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அந்த காணிக்கையில் கர்த்தர் பிரியப்படலை. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படியணும். அப்போ எப்போ கீழ்ப்படிய முடியும்? உட்கார்ந்து வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்தா தானே கீழ்ப்படிய முடியும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத விட தகன பலிகள் முக்கியமா? நீ என்னை புறக்கணித்தபடியா, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால். ரொம்ப எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் நீ ராஜாவா இராதபடிக்கு நான் உன்னை புறக்கணித்து விட்டேன். அவ்வளோ அவனுடைய ஆரம்பம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாரும் இந்த ராஜா உயரமானவர், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவனுக்கு தோளுக்கு கீழே தான் இருந்தாங்களாம். அவ்வளோ பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வெற்றி தான், ரொம்ப கொண்டாட்டம் தான். சவுலை ஏற்படுத்தினதுனால ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை புறக்கணித்தபடியினால ஆண்டவர் புறக்கணித்து தள்ளி. சின்ன மிஸ்டேக் தான், சின்ன காரியத்துக்கு தான் கீழ்ப்படியலை. ஆனால் பெரிய ராஜாவாக இராதபடி கர்த்தர் தள்ளி போட்டு விட்டான். ஆனால் அதே வேளையில் எசேக்கியா ராஜா கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு எல்லா இடத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல தான் இந்த ராஜாவாகிய சவுலை கர்த்தர் புறக்கணிச்சிட்டாரு. அந்த சவுல் ஸ்தானத்தில் யாரை கர்த்தர் ஏற்படுத்தினார்? தாவீதை. இந்த தாவீது எப்படிப்பட்டவர்? 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. உம்முடைய வேதம் எனக்கு நாள் முழுவதும் தியானம், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி, இந்த வேத வசனங்களை நான் தியானிக்கிறேன், இந்த வேத வசனங்கள் எனக்கு கீதமாயிற்று. பரதேசியாய் தங்குற என் வீட்டில் இந்த உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதமாச்சு. அப்போ வரும்போதும் போகும்போதும் இந்த வசனங்களை பாட்டா பாடுறாரு, தியானிக்கிறாரு, வாசிக்கிறாரு, அதன்படி நடக்க தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அதனால கர்த்தர் தாவீதை அந்த சவுலின் ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சக்ஸஸ் தான். ஆமே, ஹல்லேலூயா. தாவீது ராஜானாலே ஒரு வெற்றி தான். ஆமேன். அந்த தாவீது ராஜா எங்கே இருந்தவர் உங்களுக்கு தெரியும்ல? எங்கே இருந்தவர்? வனாந்திரத்தில் இருந்தவர், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை ஒரு ராஜாவாக மாற்றினதுக்கு காரணம் இந்த வசனம்தான், இந்த வேத வசனம்தான். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியுமே இல்லையே, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த பைபிள் தான் நமக்கு புக்கு. லா புக்கே இது தான் இல்லையா? ஒவ்வொருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எதை படிப்பாங்க? பாடப்புத்தகத்தை படிப்பாங்க. லாயர்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா லா புக்கை படிப்பாங்க. டாக்டர்ஸ் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருக்கணும்னா என்ன செய்வாங்க? மெடிக்கல் புக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புதுசு புதுசாக வியாதிகள், புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள், படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருக்க முடியுமே தவிர மற்றபடி முடியாது. அதே போல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த பைபிள் தான் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட புத்தகம். இதை படிக்க 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 நமக்கு சக்ஸஸ் தான். ஆமேன். எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. எகுவும் ஒரு பெரிய ராஜா தான். ஆண்டவர் அவனை பெரிய ஒரு ராஜாவாக ஏற்படுத்தினார். பெரிய ஒரு பொல்லாத ராணியாகிய எசபேலையே அவன் கொண்டு போட்டான். அவன் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூட்டி வைத்து அத்தனை பேரையும் அவன் வெட்டி கொண்டு போட்டான். அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு, பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வாசிங்க 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 10:31. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அடுத்த வசனம் 32. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். பாருங்க, யெகூ பெரிய ஒரு ஊழியம் செஞ்சான், எசபேலையே கொலை செஞ்சான், பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி நடக்க முழு இருதயத்தோடு அவன் என்ன செய்யலை? கீழ்ப்படியவில்லை. அதுக்கு நடக்கணுமே அவன் கவலையே படலை, கேர் பண்ணலை, பைபிளே யோசிக்கலை. அதனால அந்நாள் முதற்கொண்டு இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஒரு ராஜா, ஒரு சமஸ்த ஜனமே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா அது யார்கிட்ட இருக்கு? ராஜா கிட்ட இருக்கு. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு தேவனுடைய வசனத்தை நீங்க வாசிக்க தியானிக்க ஒப்பு கொடுத்தா நீங்க நிச்சயமா குறைந்து போவதில்லை, நாளுக்கு நாள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது இல்லை, தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. பல விதங்களில் சாத்தான் நம்மளை தேடி பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் எப்படி பிசாசை ஜெயித்தாரோ அப்படி நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வசனங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும், வசனத்தை வைத்து சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? எழுதியிருக்கிறதே 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 என்று சொல்லி வசனத்தை வைத்து லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெயித்ததினால நாமும் அவரை போல வாழ்ந்து வசனத்தை பிடித்து கொண்டா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. எபேசியர்ல பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் சத்ருவின் சகல தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் எது? வேத வசனம். ஒரு ராஜா யுத்தத்துக்கு போறான்னா கையில் என்ன எடுப்பார்? பட்டயம். அந்த பட்டயத்தை வைத்து வெட்டுவார், அவ்வளோதான், ஒரு வெற்றி வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்கணும்னா நம்முடைய கையில் ஆவியின் பட்டயமாகிய இந்த வேத வசனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கையில் இருக்கணுங்கிறதுக்காக கையிலே தூக்கிட்டு போகிறது முக்கியம் கிடையாது. வேத வசனங்கள் இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருந்தால் வேத வசனங்கள் வாயில் வரும். போகும்போது வரும்போது அந்த வசனங்களை யோசிங்க, திங்க் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, பாட்டை பாடுங்க. ஃபாதருடைய பாட்டு புக்கெலாம் பார்த்தீங்கன்னா வசனம் தான் பாட்டே. அந்த பாட்டை நீங்கள் பாடிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருவோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை எப்படி ஜெயித்தார்களாம்? சாட்சியின் வசனத்தினால. ஆமென். அப்போ எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆகவே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலே எல்லாருடைய கண்களும் யார் தான் பார்க்கும்? நம்மை தான் கண்டிப்பாக பார்க்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 சங்கீதம் 97 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாள் முழுவதும் அவர் தியானித்து கொண்டே இருந்தார். ஏற்கனவே சொன்னேன், தாவீது ராஜா தியானம் பண்ணினதினால, வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடந்ததுனால அவனுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இந்த வசனத்தில் அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனத்தை கொண்டு, உம்முடைய கற்பனைகளை கொண்டு ஆண்டவர் என் சத்துருக்களிலும் அதிக ஞானவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஒரு ஞானமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை இல்லையா? புத்தியீனமா யாராவது இருந்தா யாராவது பார்ப்பாங்களா? மதிப்பாங்களா? மதிக்கவே மாட்டாங்க. இவன் முட்டாள், பைத்தியக்காரன், இவன்கிட்ட பேசுறத விட பேசாம இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஞானமா நம்ம பதில் கொடுத்தா நம்ம இடத்துல 4 பேர் வந்து பேசுவாங்க. சமுதாயத்துல ஞானம் உள்ளவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல முதலிடமே கிடைக்கும். ஞானவான்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்ப நான் படிக்கலையே, ஒருவேளை நினைக்கல, நான் படிக்கலையே, சரியா படிப்பு இல்லை, படிக்கிறதுக்கு வசதி இல்லை, படித்தா கூட படிப்பு ஏறலை, ஏன்னா ஒரு முட்டாள் மாதிரி இருக்கிறேனே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வசனங்களை தியானிக்க 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 உங்களுக்குள்ளே ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஞானமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதுதான் தாவீது ராஜா தன்னுடைய ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையே வனாந்திரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய ராஜாவாய் ஒரு சமஸ்த இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் நாள் முழுவதும் தியானம் பண்ணுகிறதுனால, அந்த தியானத்தினால என் சத்துருக்களிலும் அதிக ஞானவானாய் என்னை மாற்றுகிறேன். ஆமென். இவருக்கு விரோதமாக சத்துருக்கள் பலவித திட்டங்களை போட்டுட்டு வர்றாங்க. ஆனால் அந்த சத்துருக்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும், அந்த சத்ருவின் திட்டங்களை எப்படி தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் இந்த தாவீது ராஜாவுக்கு கொடுக்கிறார். அதனால தான் சத்துருக்களை விட ஞானவானாய் மாற்றினார். ஆமென். நீங்களும் வேதத்தை வாசித்தா உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவை விட நீங்க ஞானமா வாழ முடியும். ஒரு பக்கம் 2 விதமான சத்துருக்கள். ஒன்று நம்முடைய சாத்தான், எப்போ பார்த்தாலும் எப்படி நம்மளை கீழே விழத்தள்ளலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிவான். அப்போ பைபிள் வாசிக்க வாசிக்க கர்த்தர் நம்முடைய தந்திரங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி நம்ம அவனை ஜெயிக்கணும், இது ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார். அப்படி நம்ம ஜெயிக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் எப்பொழுதுமே நம்முடைய பேச்சில், நம்முடைய காரியங்களில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்றே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரையே குற்றம் கண்டுபிடிக்கவே பார்த்தாங்க. மார்க் 12 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 12:13 வாசிப்போம். மார்க் 12:13. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பாருங்க, ஆண்டவரிடத்துல அவருடைய பேச்சில் அவங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கும்படி என்ன செஞ்சாங்களாம்? என்ன பண்ணாங்களாம்? ஆட்களை அனுப்பி பார்க்குறாங்க குற்றம் கண்டுபிடிக்கும்படி. என்ன குற்றம்னா பேச்சில், இவரை நம்ம எப்படியாவது பேச்சில் குற்றம் கண்டுபிடிச்சிடணும் அப்படி சொல்லி ஒவ்வொரு காரியமாக அவரிடத்துல கேட்குறாங்க. மார்க் 12 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்களா? நானும் எடுத்துடுறேன். அந்த மார்க் 12 அதிகாரத்தில் ஒவ்வொரு காரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்ச ஏதாவது ஒரு விதத்தில் அவரை குற்றம் கண்டுபிடிச்சிடலாமா என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு காரியமாக அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் 14ஆம் வசனத்தில் ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்றெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பணத்தை கொண்டு வாங்க, அதில் யாருடைய சுரூபம் இருக்குது? அப்போ ராயனுடைய சுரூபம். அப்போ ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாங்க, உயிர்த்தெழுதல் உண்டா? உயிர்த்தெழுதலில் 7 பேர் என்னுடைய சகோதரர்கள் இருந்தாங்க, 7 பேருக்கும் ஒரே மனைவி. உயிர்த்தெழுதலில் யாருக்கு அவள் மனைவியாக இருப்பா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கறதுக்காக ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்தெழுதலை
ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாரும் ஒன்று போல தேவதூதர்களைப் போல இருப்பாங்க என்றெல்லாம் ஆண்டவர் அழகாக சொல்லிடுறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா கற்பனைகளில் பிரதான கற்பனை என்ன, இப்படியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். 34. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. காரணம், இவருக்குள்ள இருந்த ஞானத்தினால அழகழகா பதில் சொன்னதுனால அதன் பிறகு யாருமே கேள்வி கேட்க துணியவே இல்லை. முதல்ல எப்படி வந்தாங்க? பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க. கடைசியில் இனிமே இவர்கிட்ட கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் நல்ல ஞானமாக பதில் சொல்லிட்டார். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஞானம், விலையேறப்பட்ட ஞானம். காரணம், அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். முதல்ல சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய அர்ப்பணித்தார். அப்போ தேவனுடைய சத்தத்தை எப்போ கேட்க முடியும்? வேத வசனத்தை நம்ம கேட்டாதான், வாசித்தாதான். அப்போ அவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் நம்மை சத்துருக்களை விட ஞானவான்களை மாற்றுகிறார். நீங்கள் பைபிள் நல்லா படிக்க எத்தனை பேர் நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வந்தாலும் அந்த சத்துருக்களை விட ஞானமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். அடுத்தது 99ஆம் வசனத்தை வாசிப்போம். 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். போதித்தவர்களை விட அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால். சாட்சிகள் என்று சொல்லும் போதும் இதுல பைபிள் வசனங்களை தான், தேவ வசனங்களை தான் குறிக்கிறது. தேவனுடைய வசனங்கள் எனக்கு தியானமாய் இருக்கிறபடியினால் என்னை போதித்தவர்களை விட ஞானவானாய் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு போதிக்கிற டீச்சர்ஸ் தான் நமக்கு எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனங்களை நம்ம வாசித்து கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு போதித்தவர்களை விட ஞானவான்களை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய ஊழியக்காரர்களை விட, பைபிளை நமக்கு சொல்லி கொடுக்குற ஊழியக்காரங்களை விட கூட நம்மளை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? ஞானவானாய் மாற்றுவார். போதிக்கிறவர்களை விட ஞானவானாய் மாற்றுவார். பிள்ளைகளுக்கு பெற்றோர் நம்ம போதிச்சுட்டே இருப்போம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை விட ஞானவான்களாய் மாற்றுவார். எப்பொழுது? வேத வசனங்களை அதிகமாய் தியானம் பண்ண நம்ம உட்காரும் பொழுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, 12 வயசுல ஆண்டவரை காணோம் தேடும்போது ஆண்டவர் எங்கே உட்கார்ந்துருந்தா தெரியுமா? போதகர்களுக்கு நடுவில் உட்கார்ந்துருந்தார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற பேசுகிற வார்த்தைகளை கேட்டு போதகர்கள் என்ன செஞ்சாங்களா? ஆச்சரியப்பட்டாங்க. காரணம், இவருக்குள்ள தேவனுடைய ஞானம் இருந்தது. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்துக்கு வந்தபடியினால அவருக்குள்ளே ஒரு விசேஷத்த ஞானம் இருந்தது. அந்த ஞானம் போதகர்களை விட ஞானவான்களாய் கர்த்தரை இயேசுவை கர்த்தர் மாற்றினார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பைபிளை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஞானவான்களாய் மாற்றுவார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 100ஆம் வசனம். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். முதியோர்களை பார்க்கிலும் ஞானவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். பொதுவாக சொல்லுவாங்க, முதியோர்களிடத்தில் ஞானம் உண்டு. காரணம், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களும் அடிபட்டு வந்ததுனால இதை செஞ்சால் இது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும், இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனங்களை நம்ம வாசித்து தியானம் பண்ணினா முதியவர்களை விட ஞானவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒன்று சத்துருக்களை விட ஞானம், இரண்டாவது போதித்தவர்களை விட ஞானம், மூன்றாவது முதியவர்களை விட ஞானம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பைபிளை நீங்கள் படிக்க தியானிக்க அதன்படி நடக்க உங்களை கர்த்தர் ஞானவான்களாய் இந்த சமுதாயத்திலே கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென்.
முதல்ல உங்களுக்கு சொன்னேன், சமுதாயத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை, ரெண்டாவது ஞானமுள்ள வாழ்க்கை, மூன்றாவது இந்த சமுதாயத்தில் சமாதானமுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கணும். சமுதாயத்தில், குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே வேளையில் நம்முடைய சமாதானம் வெளியேயும் இருந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லையா? இப்போ காஷ்மீரில் பிரச்சனை இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த காஷ்மீரில் எல்லையில் சமாதானம் இருந்துச்சுன்னா உள்ளேயும் சமாதானம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அங்கே பிரச்சனைனா உள்ளேயும் பிரச்சனை தான். அப்போ நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பிரச்சனை இருந்துட்டுருக்குன்னா வெளியிலையும் பிரச்சனை தான். அப்போ வெளியில் சமாதானமாக இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்துலேயும் பிரச்சனை, சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நம்முடைய சமுதாயத்தில் கர்த்தர் நமக்கு எப்பொழுது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் என்றால், நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வாசிக்கிறவர்களுக்குன்னு இல்லை, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. ஏன்னா வேதத்தை நேசிச்சா கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க இல்லையா? பைபிளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சில தூசி தட்டி வச்சுக்கிட்டே இருப்போமா? இப்படி பார்த்து ஐயோ என் பைபிள் நான் பைபிளை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இந்த பைபிளை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்களுடைய பைபிள்லே தெரிஞ்சிடும் அவங்க நேசிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி இல்லையா? பளபளன்னு பைபிள் இருந்துச்சுன்னா தெரியும் அவங்க எப்படி நேசிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் வாஸ்து கந்தலாக இருந்துச்சுன்னா அதுவும் தெரியும் அவங்க எப்படி அந்த பைபிளை நேசிச்சிருக்காங்கன்னு சொல்லி இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம பைபிளை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக குடும்ப வாழ்க்கைக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், கணவர்கள் மனைவிகளில் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூர்ந்தா கண்டிப்பாக அவர்களுடைய கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப சுலபம். அதே போல தான் இந்த பைபிளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளின்படி நடப்பது நமக்கு ஈஸியாக மாறிடும். பைபிளை நேசிக்காட்டா இந்த கட்டளைகள்லாம் பெருசாக தெரியும். ஆனால் பைபிளை நேசிக்கிறவங்களுக்கு சிம்பிள் தானே, அவ்வளவு தானே, சே இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு சிம்பிளாக தெரியும். ஆமே, அப்போ வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய எல்லை முழுவதும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் கிடையாது. ஹல்லேலூயா. சமாதானம் கெட்டு போகக்கூடிய எந்த இடரலான காரியங்களும் நமக்கு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். எப்பொழுது இந்த வேத வசனங்களை நாம் தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 128ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவது மட்டுமல்ல, இஸ்ரவேல் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சமாதானத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். இந்த வசனம் சொல்லுகிறது, முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு தான் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை நிம்மதியாக நம்ம வாழணும்னா இந்த வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடக்கணும். வேதத்தை நேசிச்சா நான் சொன்னேன் வாசிப்போம், வாசித்தா தியானிப்போம், தியானித்தா அதன்படி நடப்போம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 112ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். 112 முதல் வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 7ஆம் வசனம். செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, துர்ச்செய்தியை கேட்பான் ஆனா என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இருதயம் மட்டும் எப்படி இருக்கும்?
சமாதானமாக இருக்கும், தைரியமாக இருக்கும். பார்த்துடலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். என்ன நடக்க போகுது? நம்மளை சுற்றி 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால எதுவுமே என்னை அசைக்காது என்கிற ஒரு தைரியம், ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். எப்பொழுது கொடுப்பார்? இந்த வேத வசனங்களில் தியானமாக இருக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுதுதான். துர்ச்செய்தியை கேட்போமா, ஆனால் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஐயோ பிரச்சனை வருது, சத்துரு வரான், அவன் வரான், இவன் வரான், அந்த போராட்டம், கடங்காரன் வரான், இப்படியெல்லாம் கேள்விப்படுவோம். ஆனால் நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு நான் அவருக்கு பிரியமாக நடக்கிறபடினால என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒரு தைரியம், ஒரு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 47, 48. லூக்கா 6. வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் வந்தது, வீட்டில் மோதிச்சு. ஆனால் வீடு என்ன செய்யப்படலை? அசைக்கப்படலை. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார் 47ஆம் வசனத்தில், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிற மனுஷன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போன மனுஷன் கிடையாது. என்னிடத்தில் வந்து ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போயிட்ட மனுஷன் கிடையாது. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷனுக்கு எதற்கு ஒப்பிடுவேன்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வரலாம், போராட்டம் வரலாம், அதை மோதலாம், அசைக்கலாம், அசைக்க துணியலாம், ஆனால் அது அசையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வசனத்தின் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மேலே இருக்கிறபடியினால அவன் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஓவிய போட்டி வச்சாங்களாம், பயங்கரமான ஒரு ஓவிய போட்டி. தலைப்பு சமாதானம். சமாதானத்தை குறித்த தலைப்பில் நீங்கள் ஒரு ஓவியம் வரைங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஓவியம் வரைஞ்சி கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு நீரோடை, தெளிந்த நீரோடை, புல்வெளி, அது ஒரு சமாதானம் தலைப்பில். இன்னும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு நல்ல செடிகள் கொடிகள் பூத்து அழகாக இருக்குது, இது சமாதானம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு வீடு, அதில் கணவன் மனைவி பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி, இது ஒரு வீடு போட்டு ஒரு சமாதானம். இப்படிலாம் நிறைய இருந்துச்சான். ஆனால் பரிசு கிடைத்த அந்த ஒரு ஓவியத்துக்கு பரிசு கிடைத்தது இல்லையா, அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான புயல் காற்றில் காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்கு பக்கத்தில் ஒரு நீரோடை போகுது. அது தெளிந்த நீரோடை அல்ல, அப்படியே கரை புரண்டு ஓடுது, எல்லாமே அசைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன குருவி அந்த கிளையில் அது ஆடிட்டுருக்கு, ஆனால் அந்த குருவி அதில் அமைதியாக உட்கார்ந்துருக்கு. இதுக்கு தலைப்பு சமாதானம் போட்டிருந்துச்சான். இதை தான் பரிசாக எடுத்து முதல் பரிசு கொடுத்தாங்க. அப்போ என்ன எல்லாரும் கேட்டாங்களாம், இதை பார்த்தாலே தெரியுது சமாதானமே இல்லைன்னு சொல்லி. அப்படின்னு சொல்லும்போது அந்த நடுவர்கள் சொன்னாங்களாம், காற்று அடிக்குது, புயல் காற்று வீசுது, கிளை எந்த நேரத்தில் உடஞ்சி விழுந்துருமோ எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த குருவிக்கு ஒரு நிம்மதி, குருவியுடைய இருதயத்தில் சமாதானம். இதுதான் சமாதானமே தவிர சூழ்நிலை நல்லா இருக்கும்போது சமாதானமாக இருக்கிறது சமாதானம் கிடையாது. சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருந்தால் கூட இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குமே, அதுதான் சமாதானம் என்று இந்த ஓவிய போட்டிக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம். அதே போல தான் இந்த உலகம் பிரச்சனை நிறைந்த உலகம் தான், போராட்டம் நிறைந்த சமுதாயம் தான், பெருவெள்ளம் போல போராட்டம் போல நம்ம என்ன பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு சமாதான ஒரு சொசைட்டி தான்.
எப்போ அவன் விழுவான் கீழே விழுவான்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு சொசைட்டி தான் இவனை எப்பொழுது பிரச்சனைகளை உண்டு பண்ணி கீழே விழ தள்ளலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு சொசைட்டி தான். எப்பொழுது என்னுடைய சமாதானத்தை கெடுக்கலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கிற சொசைட்டி தான். ஆனால் அந்த சமுதாயத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எந்த விதத்திலும் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு எல்லை இல்லாத தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள், உன்மேல் என் ஒளி உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இருள் நிறைந்த உலகமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு ஒளி அவர்கள் மேல் உதிக்கும். ஏனென்றால் இந்த வசனம் தான் நமக்கு தீபம், இந்த வசனம் நமக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆகவே இருளா தோணலாம், மற்றவர்களுக்கு அது இருள், ஆனா நமக்கு நம்பிக்கை, எனக்குன்னு ஒரு ஒளி உண்டு, அதுதான் இந்த வேத வசனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும். சமாதானமான வாழ்க்கை இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி அதை தான் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன், அது எனக்கு ஒரு சந்தோஷமாய் இருந்தது. ஆமென். எந்த அளவுக்கு வார்த்தைகளை உட்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. குறித்து வைத்துக் கொள்ளுங்க, எரேமியா 15:16 வீட்டில் போய் வாசிங்க. எரேமியா 15:16. சரி, அடுத்தது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சமுதாயத்தில் கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். சமுதாயத்தில் நான் சொன்னேன், முதல்ல என்ன கற்றுக்கிட்டோம், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறாரு. ரெண்டாவது சமுதாயத்தில் ஞானமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறாரு. மூன்றாவது சமுதாயத்தில் சமாதானமான வாழ்க்கை, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் 119ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம் மீண்டும். 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆங்கில வேதாகமும் blessed people என்று சொல்லப்பட்டிருக்கு. blessed peopleனா ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆமென். கர்த்தருடைய வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 112:1, 128:1 இவை எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது. 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது blessings and prosperity. பாக்கியம் என்ற வார்த்தைக்கு blessing என்ற தமிழ்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதமும் ப்ராஸ்பரிட்டியும் உனக்கு சொந்தமாகும். யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷர்களுக்கு. ஹல்லேலூயா. அப்ப வேதத்தை தியானம் பண்ணி அதன்படி நடக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட சமுதாயத்துல ஆசீர்வாதமான மக்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆமென். ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நீ எழுந்து போ. ஒரு வார்த்தை கொடுக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 12:2. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமா, முதல் வசனம் சொல்லுகிறது, நீ எனக்கு கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டு எழும்பினால் உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆமென். அதை 22ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:16-17 வசனம். நீ உன் புத்திரன் என்றும்
உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் ஆமென். வாசிங்க. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னா எல்லாத்தையும் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவான். மகனை வெட்டுனா வெட்டுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். நீ எழும்பி போனா எழும்பி போறாரு. நீ விட்டு கொடுனா விட்டு கொடுத்துறாரு. கண்ணை ஏறிட்டு பாருனா ஏறிட்டு பார்க்கறாரு. இப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 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 நடந்ததுனால ஆண்டவர் அவரை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஆமென். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதித்தார். இவன் வாழ்க்கையில் மூலமாய், இவன் குடும்பம் மூலமாய் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், கை கொண்டு நடந்தால், இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் செய்வார். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் நிமித்தம் பூமியின் குடிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? நானே ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, அதை தியானிங்க, அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அந்த சமுதாயம் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வாழ்கிற சமுதாயத்திலும் ஆபிரகாமை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை பெருக பண்ணினார், ஆபிரகாமின் தேவனே எங்களை ஆசீர்வதியும் சொல்றோம். ஆமென். அதே நேரத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமியிலேயே நீ எப்படி வாழ்வாய்? சாபமாய் வாழ்வாய். உனக்கு எல்லாமே முள்ளு குறுக்கு இதுதான். ஆசீர்வாதமா வாழ வேண்டிய ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடியினால அவனுடைய வாழ்க்கை சாபமாய் மாறி போய்விட்டு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கூட 15ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை நீ கை கொள்ளாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை சாபங்களும் வரும். ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் என்னது? சாபம். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், வசனத்தை தியானித்து அதன்படி நடந்தால் ஆசீர்வாதம், அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் சாபம். அப்போ மரணமும் ஜீவனும் நம்ம ஒரு இது வச்சிருக்கார், சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறார் கர்த்தர். நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதுதான். இன்னைக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதமான வாழ்க்கையா சாபம் நிறைந்த வாழ்க்கையா யார் கையில் இருக்குது? என் கையில தான் இருக்குது. பைபிளை வாசிச்சிங்கன்னா ஆசீர்வாதம், பைபிளை தியானம் பண்ணா ஆசீர்வாதம், பைபிள் படி நடந்தா ஆசீர்வாதம், இல்லாட்டா சாபம். சாபம். அப்போ இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும். கடைசியாக ஒரே ஒரு காரியம், ஒரு உயர்வான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார், உயர்த்துகிறார்.
ஆசீர்வதிக்கிறார், அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. 28ஆம் வசனம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனங்களின்படி வாசித்து அதன்படி நடக்க உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வால் இல்ல, தலை, கீழல்ல, மேலான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை பார்த்து முதல் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி நடக்க தீர்மானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி நீ செய்தால் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே விடல. 14ஆம் அதிகாரம் 4:14 கர்த்தர் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இந்த யோசுவா கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணித்ததுனால யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார்? சகல இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு முன்பாக. யோசுவாவின் குடும்பத்துக்கு முன்பாக நான் போட்டிருக்கு இல்ல, சகல இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சமுதாயத்துல உயர்த்தி மேன்மையாக கர்த்தர் வைப்பார். ஆனா அதே வேளையில பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோனா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவே பட்டணத்துக்கு போய் என்னுடைய வார்த்தை சொல் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தர்ஷீஷுக்கு போனதுனால பாருங்க, அந்த கப்பல்ல அவனுடைய பார்க்கிற மக்கள் எல்லாம் அவனை கேவலமா கீழ்த்தரமா பார்க்கும்படி வச்சு கடைசியில் அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? கடல்லையே தூக்கி போட்டுட்டு, இந்த மனுஷனால தான் நமக்கு இவ்வளோ போராட்டம்டா அப்படின்னு சொல்லி எல்லா சமுதாயமும் அவனை தூக்கி கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மேன்மை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கீழான நிலைமையில பார்க்கறது போல தான், ஒரு பூச்சியை பார்க்கறது போல, ஒரு புழுவை பார்க்கறது போல கேவலமா பார்க்கக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை மாறிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா கண்டிப்பா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். 9, 10 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28, 9, 10. கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, ஹல்லேலூயா, யாருக்கு பயப்படுவாங்களாம்? நமக்கு பயப்படுவார்கள். அப்போ சமுதாயத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது நம்ம பார்த்தாலே ஒரு பயம். இப்பெல்லாம் அரசியல் தலைவர்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம், பக்தி எல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார், அதை விட மேலே உயர்த்துவார். காரணம், கர்த்தருடைய நாமம் நம்ம மேலே தரிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து உண்மையாய் அதன்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் நம்மை பார்த்து நமக்கு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ ஆசை? எல்லாருக்குமே ஆசை இல்லையா? ஆனால் சிம்பிள் திங் தான், பைபிளை வாசிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும், அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யணும், அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது சமுதாயத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.
முதல்ல ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார், ஞானமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது சமாதானமான வாழ்க்கையை கொடுக்கிறார். அடுத்தது ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கிறார். அடுத்தது நம்ம உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். உயர்த்தி வைத்து கர்த்தர் எப்பொழுதுமே நம்மளை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர். அதனால தான் புழுதியில் கிடக்கிறவங்கள கர்த்தர் உயர்த்துகிற தேவன், குப்பையில் கிடக்கிறவங்கள உயர்த்துகிறவர். அப்போ ஆண்டவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரே ஒரு கேரக்டர் தான் தேவை. பைபிள் படிக்கிறானா, ஜெபிக்கிறானா, அதன்படி வாழ ஒப்பு கொடுக்குறானா, அவ்வளவுதான். வேற எந்த தகுதியும் நம்மிடத்துலேருந்து பார்க்கறது இல்லை நம்மளை உயர்த்துறதுக்கு. இந்த தகுதியை மட்டும் நம்மிடத்துல இருந்தால் நம்மளை விட ஒரு பிளஸட் பீப்புள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த வேத வசனங்களை தியானிக்க நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. இன்னும் அதிகமாக வாசிக்கணும், இன்னும் தியானிக்கணும், இன்னும் நேரத்தை கூட்டணும் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை வைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி நமக்கு சமாதானம் கொடுத்து கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலெல்லாம் வெற்றியை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். ஆமே. எல்லாம் எழுந்து நின்று நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இன்னைக்கு நேரம் அதிகமாகி விட்டது. நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, அதை தியானிக்கிறவர்களுக்கு, அதில் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு, அதன்படி நடக்க அர்ப்பணிக்கிறவர்களுக்கு, அதன்படி வாழ்கிறவர்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் குடும்பங்களில் வந்து இறங்குவதாக, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் அப்பா. இந்த நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். பைபிள் வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு அதிக நேரத்தை ஒதுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்மிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அது எங்களை அசைப்பதில்லையே ராஜா. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் மட்டும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடருவதாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி ஆசீர்வதிப்பீராக. தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக. யோசுவாவுக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தீரோ அப்படி எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வசனத்தினால வருகிற அத்தனை வாழ்க்கையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. பத்திரமாய் வீட்டுக்கு திரும்பி கொண்டு போவீராக. இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் ராஜா. தொடர்ந்து உமக்காக வாழ, இந்த வசனத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.